வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து புளிச்சக்கீரை சிக்கன் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். புளிச்சக்கீரை கோங்குரா லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் வந்து இதை வச்சு நிறைய ரெசிபி பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்டாக இருக்கும். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அதில் இருக்க சத்து அவ்வளோ. எப்பவுமே நம்ம வந்து லஞ்சில் ஒரு கீரை கண்டிப்பாக சேர்த்து பண்ணணும், சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு கீரை டெய்லி ஒரே வகை கீரையில் சாப்பிட்டா ஒரே சத்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான கீரையை நம்ம 7 நாளும் 7 வகை கீரையை நம்ம ட்ரை பண்ணும்போது பேலன்ஸ்டாக நம்மளுக்கு எல்லா வகை சத்துக்களும் நம்மளுக்கு கிடைச்சிக்கிடும். அதுலேயும் இந்த புளிச்சக்கீரையில் அயன் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, கால்சியம் இருக்குது. லேடிஸ்க்கு வந்து அபவ் 40க்கு மேலே உள்ளவங்கெல்லாம் இதை நம்ம ஃபுட்டில் வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. இந்த போன்லாம் நல்லா வந்து வலுப்பெறும். நம்மளுக்கு வந்து வயசு ஆக ஆக வந்து எலும்புலாம் ரொம்ப தேய்மானம் இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணும் இந்த புளிச்சக்கீரை. இது லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை கூடியது, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அதில் வந்து சட்னி பண்ணலாம், புளிச்சக்கீரை சிக்கன் பண்ணலாம், எக் ரோஸ்ட் பண்ணலாம், நிறைய வெரைட்டி இதில் நம்ம பண்ணலாம். தொக்கு பண்ணலாம், பச்சடி பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் புளிச்சக்கீரை கடைசல் கூட நம்ம பண்ணலாம். இதை வந்து சிறுகீரையோட சேர்த்துண்டு கடைசல் பண்ணுவாங்க, கடைவாங்க, அந்த மாதிரி கூட நம்ம இதை பண்ணி சாப்பிடலாம். இது வந்து நம்ம வந்து அயன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அனிமிக் மாதிரி இருக்குது அப்படின்றவங்கள அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் நம்ம நார்மல் லெவலுக்கு இது வந்துடும். கால் வலி கை வலி உள்ளவங்க எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பவரே நம்மளுக்கு அது அதிகரிக்கும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதனால் நம்ம வந்து அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போதே அந்த இலை வந்து அப்படி டக்குன்னு நிறம் மாதிரி அந்த ஒரு ப்ரௌன் நிறத்துக்கு வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட இதில் அதே மாதிரி புதினா அதெல்லாம் அந்த ஃப்ரை பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு நிறத்தோடு வரும். அப்படி இதிலலாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ வந்து லேடிஸ்க்கு வந்து நல்லா ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது, நல்லா க்ளோ கிடைக்கும், வயதான தோற்றத்தை தராது சீக்கிரத்தில். ஸோ இந்த புளிச்சக்கீரையை வச்சு இன்றைக்கி நிறைய ரெசிபி பண்ண போகிறோம். அதில் ஒன்று சிக்கன் ரெசிபி. வாங்க இன்னைக்கு அந்த புளிச்சக்கீரை சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பண்ண போற ரெசிபி வந்து புளிச்சக்கீரை சிக்கன். அதுக்கு வந்து என்னோட கார்டன்ல இருந்தா அந்த புளிச்சக்கீரையை நம்ம பறிச்சுட்டு வர போறோம். கோங்குரா லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்திரால. அது என்னோட கார்டன்ல வளர்ந்துருக்கு. அதை போய் நம்ம பறிச்சுட்டு வரலாம் வாங்க. இந்த கோங்குரா இலைய வந்து புளிச்சக்கீரை இலை, நம்ம தமிழ்ல வந்து புளிச்சக்கீரை இலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம இந்த நரம்பு இருக்கும்ல, இந்த நரம்பு பகுதியை நம்ம வந்து இப்படி பிச்சு எடுத்துடணும். இது நம்மளுக்கு வேண்டாம். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்படி பிச்சு எடுத்துக்கிடணும். இந்த சைடு இருக்கும்ல அந்த நரம்பு பகுதியை நான் எல்லாமே பிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. இப்படி இதை வந்து இப்படி மடக்கிட்டு இந்த சைட்ல இருந்து இப்படி இருந்தால் அந்த நரம்பு பகுதி நமக்கு தனியாக வந்துடும் பாருங்க. இது வேண்டாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிச்சு எடுத்து நல்லா கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் நான். கோங்குரா சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நான் வந்து இந்த காரத்துக்கு தக்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 பச்சை மிளகாய் நான் வந்து 2ஆ ஒடிச்சு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, எந்த குவான்டிட்டி சிக்கன் எவ்வளோ குவான்டிட்டி சிக்கன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தக்க நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் காரம் தான் நம்மளுக்கு சிக்கன். சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. இந்த மிளகாய் கொஞ்சம் நல்லா அப்படி ஃப்ரை ஆகட்டும். மிளகாவை வந்து நீங்கள் கீரி போடுங்க, இல்லைன்னா 2ஆ உடச்சி போடுங்க, இல்லாட்டி அது வந்து வெடிக்கும். இந்த அளவு கிரீன் சில்லி நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ வந்து நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து சாப் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதாக. அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 700 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன்.
அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து செமி கிரேவியாக தான் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாட்டு இருக்காது. கூட வந்து கிரேவி மாதிரி வேணால் கூட ஒரு வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நம்மளுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளிச்சக்கீரை இலைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா அது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நல்லா வதங்கணும் அந்த கீரை. ஸ்லோவாக வச்சு நல்லா அதை வதக்கிக்கலாம். நம்ம சீக்கிரம் சுருள வதங்கிடும் அது. இந்த அளவுக்கு அந்த புளிச்சக்கீரை நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. இந்த அளவு நம்மளுக்கு அப்படி வதங்கி இருக்கு போதும். இதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் ஆட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். நான் போனோட தான் சிக்கன் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அதில் ஸ்லோவாக வச்சு அதை லைட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் உள்ளே சேர்த்துட்டோம். நம்ம வந்து அது நல்லா அந்த எண்ணெயிலே அந்த அவுட்டர் லேயர்லாம் நல்லா கவர் ஆகும், ஒயிட்டாக அப்படி கவர் ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலே முதல்ல ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்க. அந்த சிக்கன் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, அந்த சிக்கன் உள்ள தண்ணியே அதை விட்டு அது நல்லா வேகுது பாருங்க. திருப்பி ஒரு 3-4 மினிட்ஸ் நம்ம வந்து அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை நல்லா மூடி வச்சிருந்தோம் பாருங்க. இந்த அளவு நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. அதோடைய தண்ணியே வெளியே வந்து நல்லா அது வெந்திருக்கு. நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ணல. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. அது கிரீன் சில்லியோட காரம் தான் நமக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நம்ம நல்லா கலக்கி திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் அந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம மூடி வச்சுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து வேற ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்கல. அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் தான் நம்ம சேர்த்திருக்கோம். கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாட்டு வேணும்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்க சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி நம்மளுக்கு அது கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணிருக்கேன். இது வேணும்னா போடுங்க, இல்லாட்டி நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. இது வந்து நான் கடையில வாங்கின சிக்கன் மசாலா தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். சேர்ந்து எல்லாம் கலந்து விட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்து திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் அந்த சிக்கன் வேகிறதுக்காக நம்ம வச்சிருவோம். மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இடையில கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தேன். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்திருந்தேன். திருப்பி நல்லா அப்படி ஒரு பரட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதை வந்து வதக்கி அரைச்சி எடுத்துட்டு வந்து அந்த புளிச்சக்கீரை பிளஸ் அந்த ஆனியன் பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த சிக்கன் அப்படி லைட்டாக அப்படி கிரீனிஷாக தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் இந்த சிக்கன்ல அதோடைய காரம்லாம் பிடிக்கும். நம்ம இதுல தானே அந்த கிரீன் சில்லி போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ வந்து நம்மளுக்கு அந்த சிக்கன்ல காரம் பிடிக்கணும்ல, அதனால சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தண்ணி எதுவும் நம்ம ஊற்ற வேண்டாம். திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து அதை நல்லா மூடி வச்சிடும். திருப்பி உப்புலாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மூடி வச்சிருந்தோம். நல்லா அது வந்து பாருங்க சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அது வந்து வெந்திருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் வந்து நம்ம பிராய்லர் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கரெக்டா 15 மினிட்ஸ் தான் இருக்கு இந்த டிஷ் நம்ம பண்றதுக்கு. ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. நம்ம வந்து சாம்பார் சாதத்தோடயோ தயிர் சாதத்தோடயோ ரச சாதத்தோடயோ இல்லைன்னா வெறுமா சுடு சாதத்தோட இந்த கிரேவியோட இந்த சிக்கன் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த புளிச்சக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு. இப்பொழுது சுவையான புளிச்சக்கீரை சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு.
நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட். நம்ம வந்து பப்பாளி சிக்கன், முருங்கைக்காய் சிக்கன் அந்த மாதிரிலாம் பண்ணோம்ல, இது வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கு. அந்த கிரேவியை நம்ம சுடுதத்தில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. பசங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரெசிபியை வந்து எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷில்லாங்ல இருக்காரு, அவரு விரும்பி கேட்டாரு. ஸோ அவர் கேட்கும்போது என்னோட கார்டன்ல அது க்ரோ ஆகலை. இப்போதான் நல்லா வெயில் வந்தோடனே நல்லா வளர்ந்துருக்கு. அதுலேருந்து பறிச்சு பண்ணுனதான் இந்த புளிச்சக்கீரை சிக்கன். இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.